வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ். சுட சுட சினிமா நியூஸ லேட்டஸ்டா சூப்பரா இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டி ஆல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிடுங்க. நடிகர் தனுஷ் நடிச்ச பாலிவுட் படம் தேரே இஷ்க்மே நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது. ஆனந்த் எல் ராய் டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற இந்த படத்துல நேஷனல் அவார்ட் வாங்கின கிருத்தி சனோன் தனுஷ்க்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. ப்ரொமோஷனுக்காக இப்போ படக்குழு இந்தியா முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கு. நேத்து டெல்லி பிரஸ் மீட்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயத்த ஒண்ணு தனுஷே சொன்னாரு. நான் ஆனந்த் சார் கிட்ட கேட்டேன், சார் என்னை ஏன் திரும்ப திரும்ப எப்படிப்பட்ட கேரக்டர் நடிப்பதற்கு அழைக்கிறீர்கள்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில், உனக்கு தான் லவ் ஃபெயிலியர் முகம் சரியாக இருக்கிறது என சொன்னார். கிருத்தி சனோனும் சிரிச்சுக்கிட்டே உறுதிப்படுத்தினாங்க, ஆமா ஆமா, உங்க முகம் பார்த்தாலே மனசு உடைஞ்சு போன ஆளோன்னு தெரியுது. தனுஷ் சிரிச்சுக்கிட்டே மீண்டும், அவங்க 2 பேரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்னு 1/2 மணி நேரம் முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிஜமாவே அப்படிதான் இருக்கான்னு. ஆனா இதை நான் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிட்டேன். அவர் நடிச்ச சங்கர் கேரக்டர் ரொம்ப சவாலானதாம். இப்போ எதுவும் சொல்ல முடியாது, படம் பார்க்கும்போது தானே தெரியும்னு மர்மமா சொல்லி வச்சிருக்காரு. முன்னாடி மும்பை ஈவெண்ட்ல காதல் பத்தி கேட்டப்போ தனுஷ், லவ் என்பது ரொம்ப ஓவர் ரேட்டட் எமோஷன் தான், காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்போ விவாகரத்து ஆன பிறகு இப்படி சொல்றாருன்னு நெட்ல ஒரு பெரிய டிஸ்கஷனே நடந்துச்சு. இப்போ இந்த லவ் ஃபெயிலியர் முகம் காமெண்ட் வந்ததும் நெட்ல 2 டீமா ஆயிடுச்சு. ஒரு பக்கம், ஆமாடா தனுஷ் முகம் பார்த்தாலே கொஞ்சம் பாவமா உடஞ்ச மாதிரி தான் இருக்குன்னோ. இன்னொரு பக்கம், ஏய் என்னடா இது, அவர் முகம் எப்பவும் கியூட்டா ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னும் பேசிட்டு இருக்காங்க. ராஞ்சனா அத்ரங்கிரேக்கு அப்புறம் மறுபடியும் ஆனந்த் எல் ராயோட கூட்டணி. ஆனந்த் சார் தனுஷ சொந்த தம்பி மாதிரி பாப்பாராம். மும்பைல வீடு வாங்காத, எப்ப வந்தாலும் என் வீட்டுல தான் தங்கணும்னு அன்பு கட்டளையே போட்டிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனுஷோட முகம் லவ் ஃபெயிலியர் மாதிரி தெரியுதா இல்ல ஹாப்பி ஃபேஸா தெரியுதா? காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல மறுபடியும் சந்திப்போம். பை ப்ரோ, நன்றி.